பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு சசிகலா அவர்கள் வருகை தர உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஒருபோதும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதி இல்லாமல் ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவி தினகரனோ இணைய முடியாது என்று கூறிக்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அனைத்தையும் முறியடித்து முன்னாள் அமைச்சர்கள் 25 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் உதவியுடன் சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு படையுடன் வருகை தர உள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியான தோல்வி, அதிமுகவில் ஏற்பட்ட விரிசல், அதிமுகவின் தொண்டர்களுக்குள்ள கோபம் அனைத்தும் ஒருமையாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும். சுமார் 3 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல எதிர்ப்புகளை தாண்டி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இறுதியாக கூறிவிட்டால், உங்களது பதவியை விட அதிமுக வெற்றியடைவதுதான் முக்கியம், அதற்கு இவர்களது பங்கு நிச்சயமாக அதிமுகவில் இருக்க வேண்டும், மீண்டும் அதிமுக தோல்வியடைவதை என்னால் பார்க்க முடியாது என்று தெள்ளத் தெளிவாக செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்துவிட்டார். செங்கோட்டையன் மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சரான KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, RP உதயகுமார், தற்பொழுது இவர்கள் 4 பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கூறியிருப்பதால் நிச்சயமாக அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இன்னும் 3 மாதத்திற்குள்ளாக அதிமுகவில் இணைக்கப்படுவது உறுதிதான். சரி, அதிமுகவில் இணைத்து விட்டாது, ஆனால் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீடிப்பாரா அல்லது சசிகலாவா என்ற குழப்பம் மீண்டும் நிலவத் தோன்றும். இதற்காகத்தான் தற்பொழுது மீண்டும் பொதுச் செயலாளருக்கான தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கும் அந்த பொறுப்பை மாவட்ட செயலாளர்களிடம் கொடுத்துவிட்டால் அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களே பொதுச் செயலாளராக நீடிப்பார் என்றும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அதற்கும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இது சரியாக அதிமுகவிற்கு பயனளிக்குமா அல்லது செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது தவறா? அதிமுகவை பொறுத்தளவிற்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டதுதான் என்று உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அல்லது சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால்தான் 2026இல் வெற்றியடைய முடியுமா என்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.